ஏங்க வணக்கங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தைங்க இன்னைக்கு. 24/4/2026ங்க வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வந்து எட்டயபுரம் ஆட்டு சந்தை, செம்பரி ஆட்டு சந்தைங்க. வாங்க சந்தைக்குள்ள போய் சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நேரடியா காட்டுறேன். வாங்க உள்ள போலாம். எனக்கு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூடவே பெல் பட்டன் அமைக்குங்க, ஆள் கொடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பாருங்க இங்க நிறைய இருக்குங்க. இங்க ஒரு மயிலம்பாடியில் நம்ம செம்பரில மயிலம்பாடி நிறைய இருக்கு. கருத்தாடு இருக்கு பாருங்க. இங்க ஒரு 50 குட்டி மேல இருக்குங்க. எல்லாம் ஒரு 3 மாசத்துல இருந்து 4 மாசம் 5 மாசம் குட்டி. அண்ணே வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன பேருண்ணே? கனி. அண்ணே எந்த ஊரு நமக்கு? கோவில்பட்டி. கோவில்பட்டில இருந்து நம்ம கனியனை வந்திருக்காங்க பாருங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தை என்ன மாதிரி என்ன மாதிரின்னு இது கிடா மாதிரியா? ரெண்டு பொம்மரி பொட்டாடு. பொட்ட நம்ம செம்பரில பொட்டு குட்டி வச்சிருக்கீங்க. அழகான குட்டியா இருக்கு. இது எத்தனை மாசம் குட்டி? 10 நாள் குட்டி. 10 நாள் குட்டி ஒண்ணு, 20 நாள் குட்டி. அப்ப ஒரு மாசம் கூட இல்ல. அப்ப எல்லாம் குட்டியா வச்சிருக்கீங்க. பாருங்க இது எவ்வளவு சொல்றீங்க? எவ்வளவு எது கேள்வி? 2 ஜோடி 4 ரூபா சொல்றீங்க. 4000. கேள்வி எதுவும் கேக்குறாங்களா? 3,800 கேக்குறாங்க. சரி கொடுக்கல. 3,800 கூட ஒரு 200 சேர்த்து கொடுங்க. சரி. அப்ப வியாபாரம் முடிஞ்சிருக்கும். அழகான குட்டி செம்மையா இருக்கு பாருங்க. இது வளர்த்தா எவ்வளவு நாள்ல வளர்க்கலாம்? ஆடா பெருசா? ஆடா வளர்த்தா 6 மாசம். 6 மாசத்துல வளர்த்தீங்கன்னா நல்லா எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல லாபகரமான விற்கலாம். அருமையான குட்டியா இருக்கு பாருங்க. நம்ம பொட்டு ஆடு, பொட்டு மாதிரி பொட்டு குட்டி செம்மையா. நம்ம கனியனை கோவில்பட்டில வந்து குட்டி. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தை இல்லைங்க, நல்லா சரியான கிடாவா இருக்கு. எல்லாமே செம்பரி கிடா மாதிரிங்க. அழகான சூப்பரான கிடா மாதிரியா இருக்கு பாருங்க. பெரிய பெரிய கிடாவா இருக்கு. அது என்ன நாட்டுக்கடா சொல்லுவாங்களே, செவ்வாழம் சொல்லுவாங்களே, நாட்டுக்கடா. அப்புறம் மயிலம்பாடி, அப்புறம் பொட்டாடு. இது எல்லாமே பொட்டாடு தானே? பொட்டு நாடு மயிலம்பாடி. இது மயிலம்பாடி. அழகான கடா பாருங்க. கொம்புலாம் 2 அடி நீளத்துக்கு ஜாமன் இருக்குங்க. பெரிய கடாவா இருக்கு, சூப்பரா இருக்கு பாருங்க. அதுல ஒரு 6 கிடா இருக்குங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில வந்த கிடா மாதிரிங்க. கிடா செம்பரி கிடாங்க. என்ன இதெல்லாம் எவ்வளவு சொல்றீங்கண்ணே? 25 ரூபா. குட்டி 25 ரூபா சொல்லுங்க. கேள்வி எதுவும் கேக்குறாங்களா? இப்பதான் நீங்க எடுத்துருக்கீங்க. சரி, கேள்வி கேட்டா கொஞ்சம் அனுசரிச்சு வந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க. ஆமா. நம்ம என்ன பேர் என்னன்னு? எங்க தங்கப்பாண்டியன். நம்ம எட்டயபுரம் தங்கப்பாண்டி அண்ணன். அழகான குட்டியா செம்பரி கிடாம வச்சுருக்காங்க. சூப்பரா இருக்குங்க. ஜம்முன்னு மயிலம்பாடி இருக்கு, பொட்டாடு இருக்கு, நாட்டுக்கடா இருக்கு பாருங்க. அதோட கொம்பு பாருங்க, அழகா இருக்கு ஜம்முன்னு. நம்ம எட்டயபுரம் வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தைங்க இன்னைக்கு. நல்லா கிடாமறீங்க. நல்லா எல்லாமே மயிலம்பாடி பொட்டாடு. இதுல எல்லாமே பொட்டாடு. கெடா குட்டி. அதான் கெடா குட்டில பொட்டாடும்பாங்க. பொட்டு குட்டி. அதான் பொட்டு. மயிலம்பாடி. பொட்டு கிடா மாதிரி பாருங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில தம்பி கொண்டு வந்த கிடா மாதிரிங்க. எல்லாமே செம்பரி கிடா மாதிரி. நல்லா இளங்குட்டியா இருக்கு. ஒரு 3 மாசம் 4 மாசம் குட்டி. செம்மையா இருக்குங்க. பாக்குறதுக்கு அழகான கலரா இருக்கு. அடி தூளா இருக்கு, அடிப்படியா இருக்கு பாருங்க. நம்ம 12,000 ஜோடி 12,000 சொல்லி 11 சொல்றாங்க. தம்பி கூட கொஞ்சம் அனுசரிச்சு வந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பாருங்க இங்க ஒரு வெள்ளாட்டுங்க. இங்க எல்லாமே ஆடு, பெண்ணாடா இருக்கு மாதிரி. அதுல ஒரு 4-5 குட்டி இருக்குங்க. எல்லாமே ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கு, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. தாய் குட்டியோட இருக்கு. ஆடு இருக்கு, தாய் ஆடு இருக்கு, குட்டி ஆடு இருக்கு. பாருங்க ஒரு 5 மாதிரி இருக்குங்க. அதுல ஒரு 4 குட்டி இருக்கு. இங்க ஒரு 1 தனியா படுத்திருக்கு. அதே மாதிரி ஆடு வந்து 4 ஆடு இருக்குங்க. அதுல பாருங்க, அதுல ஒண்ணு வெள்ளை மரம். அதுல பாருங்க வெள்ளை மரம், கருத்துல வெள்ளை மரம். நெத்திலே ஒரு மரம் இருக்கு பாருங்க. நெத்திலே மரம் இருக்கு. கருத்தாடு இருக்கு. மத்ததெல்லாம் கருத்தாடு. 2 குட்டி 2 ஆடு கருத்தாடு. அந்த கடைசியில பாருங்க கருத்தாடு தான் இருக்கு. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தை இல்லைங்க, எல்லாமே ஆடு. நம்ம எத்தனை பல்லு கேட்டா? நம்ம உயிரடிக்கு 50 கிலோ இருக்கு. அப்படிங்க அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. நம்ம பாருங்க 2 பல்லு. 2 பல்லு கடா. 4 பல்லுகளா. 2 அதெல்லாம் பல்லு போடல. அது இளங்குட்டியா? பல்லு போடாத இளங்குட்டி. எல்லாம் செம்பரி கிடா மாதிரி. இந்த 3 பெரிய கடாக்கெல்லாம் 6 பல்லு. 6 பல்லு. இந்த 2 இது வந்து 6 பல்லு கடா. இது வந்து செங்கடா. 6 பல்லு கடா. அது 6 பல்லு கடா. செங்கடா. அது 2 பல்லு போடாத குட்டி. இது 2 பல்லு குட்டி. நம்ம வத்தலகுண்டத்துல இருந்து வந்திருக்காங்க, திண்டுக்கல் மாவட்டம். அண்ணே வணக்கம். உங்க பேர் என்ன பேருண்ணே? என் பேர் பொன்பாண்டியன். பொன்பாண்டியன். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கண்ணே? கொக்குகுளம். அது எங்க? கழுமலை பக்கத்துல. கழுமலை பக்கத்துல கொக்குகுளத்துல வந்திருக்கீங்க. நமக்கு எட்டயபுரம் ஆட்டு சந்தையில பாருங்க ஒரு என்ன செம்பரி
கிடா மாதிரியா பெண் மாதிரியா என்ன குட்டின்னு பொம்மரி. பொம்மரி வாங்கிருக்கீங்க. ஆமா. அழகான குட்டியா இருக்கு. இது என்னென்ன கருப்பு கருத்து கரும்போரு. கரும்போர் குட்டி. எட்டயபுரம் ஆட்டு சந்தையில கரும்போர் குட்டி வாங்கிருக்கீங்க. இது எத்தனை மாசம் இருக்குன்னு குட்டி? 3 மாசம் குட்டி இருக்குன்னு சொல்றேன் இன்னைக்கு. 3 மாசம் குட்டி அழகான குட்டியா இருக்கு. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்குனீங்க? 5 ரூபா சொன்னாங்க. 5 ரூபா சொன்னாங்க. 5000 சொன்னாங்க. ஆமா. எந்த விலைக்கு, என்ன விலைக்கு பிடிச்சிங்களோ கிரயம்? நான் 3500. 3500 கிரயம் முடிச்சிருக்கீங்க. அழகா இருக்கு, நல்லா இருக்கு, பாக்குறது செம்மையா இருக்குங்க. இது வந்து என்ன, நீங்க ஆடு வளர்க்கறது வாங்கிருக்கீங்களா? அங்க வியாபாரி தான். வியாபாரி தான். வாங்கி கைமாத்துறது. ஆடு இங்க வாங்கி அங்கிட்ட வாங்கி. அப்ப வீட்டுல எதுவும் வச்சிருக்கீங்களா? ஸ்டாக் எதுவும் இல்ல வாங்கி அப்படி வாங்குறது அப்படி கொடுக்குறது? அப்படி ஒரு வாரம் 2 வாரம் போட்டு வீட்டுல போட்டு வச்சுட்டு அப்படி வளர்த்துட்டு கொடுத்துருது. கைமாத்திருவீங்க. அழகான குட்டி செம்மையா இருக்கு பாருங்க. அழகான அடி தூளானா ஒரு கருத்த கரும்பூர் குட்டி. வணக்கண்ணே. என்ன உங்க பேர் என்ன பேருண்ணே? ராமர். ராமர். என்ன எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? சாத்தூர். சாத்தூர்ல இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில வெள்ளாட்டு கிடா வாங்கிருக்கீங்களாண்ணே? ஆடு வாங்கி கிடா மாதிரி வாங்கிருக்கீங்க. என்ன வெள்ளாடு என்ன அழகான கிடாவும் வாங்கிருக்கேன். நம்ம என்ன இது ரகம், என்ன ரகண்ணே வெள்ளாட்டுல? 21 ரூபா. ஜோடி 21 ரூபா வாங்கிருக்கீங்களா? ஒரு குட்டியா? 2 குட்டி 21 ரூபா வாங்கிருக்கீங்க. என்ன விலை சொன்னாங்க? 23 சொன்னீங்க. சந்தையில வந்து 23,000 சொல்லி 21,000 வாங்கிருக்கீங்க. அழகான குட்டி வாங்கிருக்கீங்க. நம்ம வெள்ளாட்டுல என்ன ரகம் அண்ணாச்சி? சீனி ஆடு வம்சம். வெள்ளை கலர் இருக்கிறனால சீனி ஆடு வம்சம் அப்படிங்கிறாங்க. அழகான குட்டி. ஆடு வந்து வளர்க்கறது வாங்கிருக்கீங்களா? வளர்க்கறதா? அப்ப வீட்டுல எதுவும் ஆடு வளர்க்குறீங்களா? அப்படி எத்தனை ஆடு வளர்ப்பீங்க வீட்டுல? வீட்டுல இருக்கு வெள்ளாடு தானே? எல்லாம் வெள்ளாடு வளர்க்குறாங்க. அண்ணாச்சி வந்து 30 ஆடு வெள்ளாடு வளர்க்குறாங்க. அதோட சேர்த்து இந்த ஆடு வளர்க்குறான் வாங்கிருங்க. ஆடு வளர்த்து பயன்பாட்டுக்கு விற்கிறதுக்கு ஆடு வளர்த்து அண்ணாச்சி விற்கிறதுக்காக வாங்கியிருக்காங்க. அழகான குட்டி செம்மையா இருக்கு பாருங்க. அழகான குட்டி. நம்ம சீனி ஆடு வம்சம் அப்படிங்கிறாங்க. இது என்ன பல்லு போய் எதுவும் போட்டுக்கா? 2 பல்லு 1 பல்லு போடு. ஒரு கிடா மாதிரி இருக்கு இளங்குட்டி. ஒரு கிடா வந்து 2 பல்லு போட்டுருக்கு. செம்மையா இருக்குங்க. அதாவது இளங்குட்டி தான். அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. என்ன ஆடுனா நீங்க ஆடு வளர்க்கறதுனா வீட்டுல எந்த மாதிரி வளர்க்குறீங்க? ஏதோ மேய்கர் தான், மேய்ச்சல் மாதிரி தான். தீவனம் போடுறதுல மேய்ச்சல் மாதிரில வளர்க்குறாங்க. அழகா இருக்கு, செம்மையான கிடா மாதிரி வாங்கியிருக்காங்க. 2 கிட்ட வளர்ப்பு குட்டிகளுங்க. இங்க செம்பரி இங்க கொஞ்சம் அதிகமா இருக்கு. இங்க செம்பரிகள் பாருங்க. அங்கிட்ட கடா மாதிரி எல்லாம் இருக்கு. ஆண்டன் தம்பி கொண்டு வந்த தம்பி கிடா மாதிரி எல்லாம் இருக்கு பாருங்க. நம்ம புதியம்புத்துல பார்த்தோம் ஆண்டன் தம்பி. இப்ப இங்கேயும் செம்பரி கடை கொண்டு வந்திருக்காரு. எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு தம்பி கொண்டு வந்திருக்காப்ல. அழகான குட்டி தம்பி. கலரான குட்டிங்க. பாக்குறது சூப்பரா இருக்குங்க, செம்மையா இருக்குங்க. நல்ல கலரான குட்டிங்க. நல்ல பியூர் ஒயிட்ல இருக்கு. செவ்வாழல இருக்கு. பொட்டு ஆடு அழகான குட்டி. நம்ம செம்பரி கேட்டாங்க. செம்பரி மாதிரிங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு வந்த அழகான குட்டி. நல்லா பாக்குறதுக்கு அருமையான குட்டி இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 குட்டி இருக்குங்க. நல்ல ஒரு 2 மாசத்துக்குள்ளதான் இருக்கும். சூப்பரான கேட்டாங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில வந்த இன்னைக்கு செம்பரி கேட்டா ஜம்முன்னு இருக்கிறது பெரிய கேட்டாங்க. இன்னைக்கு வந்த கேட்டால பெரிய கேட்டா பாருங்க. கொம்பு பாருங்க எவ்வளவு அகலத்துல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. ஜாம கிட்டத்தட்ட கலர் அடிச்சு நல்லா அழகான கலர்ல அண்ணாச்சி கொண்டு வந்திருக்காரு. செம்மையான ஆடுங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. அங்க பாருங்க 2 அடி நிலத்துக்கு மேல இருக்குங்க கொம்பு. நம்ம செம்பரி கெட்டாங்க ஜாமன் இருக்கு. அப்புறம் அண்ணாச்சி தம்பி பின்னாடி ஒரு 3 கிடா மாதிரி பிடிச்சிருக்காரு. அழகான குட்டிங்க, செம்மையா இருக்குங்க. செம்பரி கெட்டா நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில வந்து பெரிய கெட்டாங்க. பாருங்க கொம்பு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குங்க. நம்ம பார்த்த கொம்புல பெரிய கொம்பு இதாங்க. கெட்டா மாதிரி அழகான இருக்கு. ஜாமன் பெரிய கெட்டா பாருங்க. அப்புறம் பாருங்க தம்பி 3 கெட்டா. அப்புறம் 3 கெட்டாங்க. செம்பரி கெட்டா வச்சிருக்காரு கையில. அருமையான கெட்டா வச்சிருக்காரு பாருங்க. செம்மையா இருக்கு. அடி தூளான பொட்டு ரகங்க. அதாவது செம்பரில வந்து ரகம் இருக்கு. மயிலம்பாடி நாட்டாடு பொட்டாடு அப்படி இல்லாமாங்க. இது வந்து பொட்டு மாதிரி பொட்டு ஆடு, பொட்டு கெட்டா செம்மையான ஆட்டி. நம்ம தம்பி வந்து 3 கெட்டா மாதிரி வச்சிருக்காரு கையில பிடிச்சிருக்காரு. அழகான கெட்டாவா இருக்கு. ஜாமன் இருக்கு. அடி தூளான இருக்கு. அப்புறம் இங்க ஒரு கெட்டா மாதிரிங்க அண்ணாச்சி பிடிச்சிருக்காரு. கெட்டா மாதிரி சும்மா சூப்பரான அழகான பொட்டு கிடாங்க. பொட்டாடுல பொட்டு கிடா மாதிரி. அப்புறம் இங்க பாருங்க குட்டி வளர்ப்பு குட்டிங்க. சின்ன குட்டி அண்ணாச்சி 2 கையில பிடிச்சிருக்காரு. அழகான குட்டி பாருங்க. இங்க ஒரு 7-8 குட்டி 10 குட்டி இருக்குங்க. சூப்பரான குட்டி இருக்கு பாருங்க. அடி பொலியான கட்டாங்க. சரியான கட்டா. ரொம்ப சூப்பரான டக்கரான கட்டாங்க. நம்ம பொட்டு கிட்டா பொட்டாடு பொட்டு மாதிரில அடி தூளான கட்டாங்க. பாருங்க செம்மையா இருக்குங்க. அங்க வெள்ளாடுங்க. எல்லாமே இளங்குட்டி பாக்கிறதுக்கு அழகான குட்டி. அழகான குட்டி. நம்ம சீனி கலர்ல குட்டிங்க. கலரான குட்டி பாருங்க. கரும்போர் குட்டி இருக்கு. புளியம்போர் குட்டி இருக்கு. கருத்த குட்டி இருக்கு. சுத்த கருப்பு இருக்கு. அப்புறம் பாருங்க. அப்புறம் சீனி கலர்ல சீனி குட்டி இருக்கு.
எல்லாமே கிடாமரி ஒரு சின்ன இளங்குட்டிங்களாமே வளர்க்குறதுக்கு ஏற்ற அருமையான குட்டிகள் பெண்மரியும் இருக்கு. சும்மா சூப்பரான கலர் எல்லாம் நல்ல கலர் அருமையான கலரா இருக்கு பாருங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 குட்டி மேல இருக்குங்க. எல்லாமே நம்ம வெள்ளாட்ட குட்டிங்க. வளர்க்கறதுக்கு மொத்தமா வாங்கிக்கலாம், சில்லறையா வாங்கிக்கலாம். அழகான குட்டி. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில வந்த குட்டிங்க, வெள்ளாட்டு குட்டி பாருங்க. நம்ம செம்பரி கெடாங்க, அருமையான கெடா, சூப்பரான கெடா வாங்கியிருக்காரு அண்ணன். வந்து என்ன விலைக்கு வாங்கினு தெரியல. நம்ம தூத்துக்குடி தாண்டி ஆத்தூர் பக்கம் கொண்டு போறாங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில நம்ம பொட்டாடு கெடா மாதிரி செம்பரில கெடாங்க, அழகான கெடா, ஜம்முன்னு இருக்குங்க. பெரிய கெடா வாங்கியிருக்காரு அண்ணன். உங்க பேர் என்னண்ணே? ஃபிரோஸ்கான். இவர் வாங்கல, இவர் கொண்டு போறாரு. இன்னொரு ஆள் வாங்கியிருக்காங்க. இவர் டீட்டெயில் கொஞ்சம் தெரியல, என்ன விலைக்கு வாங்கினான்னு தெரியல. எட்டயபுரம் ஆட்டு சந்தையில கொண்டு போறாங்க. அருமையான கெட்டாங்க, செம்மையா இருக்கு கெட்டா மாதிரிங்க. இதுல ஒரு 4 கெடா இருக்கு. அழகான கெடா, கரும்பூர் கடா, புளியம்பூர் கடா, ஒரு கரும்பூர் கடா, 3 புளியம்பூர் கடாவும் இருக்குங்க. அருமையா இருக்கு. பழகு நல்ல இளங்குட்டி, ஒரு 6 மாசம் குட்டியா இருக்கும். அழகான குட்டியா இருக்கு, செம்மையா இருக்குங்க பாக்குறதுக்கு. அப்புறம் இங்க பாத்தீங்களா தட்டிக்குள்ள ஒரு 50 ஆடு இருக்குங்க. 50 கிடா மாதிரி எல்லாமே வெள்ளாட்டு கிடாங்க, வெள்ளாட்டு குட்டி. அப்புறம் இங்க பாருங்க ஒரு பெண்மரிங்க, வெள்ளை கருப்புல வெள்ளை மரம் போட்ட பெண்மரி வச்சிருக்காரு. அப்புறம் அது கூட சேர்ந்து ஒரு குட்டி இருக்குங்க. உள்ள 3 குட்டி இருக்கு. அப்புறம் 2 ஆடு வச்சிருக்காங்க. அதுல இன்னொரு கருத்த ஆடு வச்சிருக்காங்க. உள்ள கருத்தாடு இருக்கு. அப்புறம் குட்டிகள் வெள்ளை கலர்ல இருக்கு. புளியம்பூர் கிடா மாதிரி இருக்கு.